நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் சேனல் சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பலர் என்கிட்ட மொபைல் நம்பரில் கேள்வி கேட்டிருக்கீங்க. சுதந்திரம்னா என்னன்னு கேட்குறீங்க இல்லையா? சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் சுதந்திரமாக செயல்படுறது தான். காற்று எப்படி அது இஷ்டத்துக்கு போதோ அது மாதிரி. இப்போது யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போது வேற ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு சட்ட திட்டம் வச்சுருப்பாங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அது அடிமைத்தனம் அல்ல, அது சட்ட விதிமுறைகள். அது மாதிரி சுதந்திரம்ங்கிறது என்ன? சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு தான் உங்களோட கேள்வி. சுதந்திரமாக உங்களால் பேச முடியுமா? இல்லை. நடக்க முடியுமா? இல்லை. அது அல்ல. சுதந்திரமாக நீங்கள் எதுவுமே இல்லாமல் நடந்துட முடியுமா? அது இல்லை. ஞானிகள்லாம் பாருங்கள், அன்றைக்கி சுதந்திரமாக இருந்தாங்க அப்படின்னா பற்றுதல் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ முதல்ல நாம் கேள்விகளை புரிஞ்சுக்கணும். சுதந்திரம்ங்கிறது எங்கேயும் இல்லை, எங்கேயும் அடிமைத்தனமும் இல்லை. ஆளுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுகைத்தன்மை தான் எல்லா பக்கம் இருக்குது. நான் ஆளணும், அவன் என் பேச்சை கேட்கணும், இவன் என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு தான் இருக்க ஒழிய எதுவுமே இல்லை. கேட்கணும் கேட்காதது நம்ம இஷ்டம், உங்கள் இஷ்டம். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதனால் நீங்கள் உங்களை தான் நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும். அதாவது உங்களுக்குள்ளே 1000 சக்திகள் இருக்குது. நீங்கள் ஏன் போய் வெளியில் தேடுறீங்க இல்லையா? நீங்களே பிரார்த்திக்கலாம், நீங்களே உங்கள் பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம். இந்த இறை சக்தி எல்லா சக்தியும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் புரியாதனால தான் இன்னொருத்தரை நாடுறோம், இன்னொருத்தரை கேட்குறோம். அப்படி இல்லை. எதுவுமே யோசித்து பார்த்தீங்கன்னா இங்கே நிரந்தரம் கிடையாது.